திரும்பி வரவே வராது. ஓ 5 லட்சம் பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதில் எத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க? கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்ல. அந்த 2 லட்சம் பேரில் 70% பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாமல் இறந்துட்டு போயிருப்பாங்க. அரை மணி நேரம் முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை 1/4 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை பக்கத்தில் எதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை சார், அதனால் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வரையும் போக வேண்டியதாகிடுச்சு, அதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சட்டங்கள் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் போயிருந்தேன் பெரம்பலூரில். அங்கே ஒரு எச்எம் சொல்கிறாங்க, அவங்க ஒரு கோயிலுக்காக போயிட்டு இருந்தாங்க. வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருக்காங்க. கோயிலுக்கு போகிறோம்ல, இந்த மாதிரி நேரத்தில் ரத்தம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. திரும்பி அவங்க அடுத்த நாள் 2 நாளுக்கு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அடிப்பட்டது அவங்க ஸ்டூடெண்ட் தானா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்திருக்காரு. மார்ச்சரி வரையும் போயிட்டு அவர் அடையாளம் கட்டுறதுக்கு யாரும் இல்லாமல் 1 வாரம் அவர் அடையாளம் கட்டப்படாமல் மார்ச்சரிலேயே இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. புரியுதா? இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோட மட்டும் நிறுத்தாமல் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் ஏரியாவில் இருப்பாங்களே அவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். சொல்லலாமா? சொல்லணும். சொல்லும்போது தான் இப்போ 2 லட்சம் உயிர்கள் போதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த உயிரிழப்புகள் குறையும். நம்ம மூலயமா ஒரு உயிர் காப்பாற்றப்படுதுன்னா நமக்கு அது பெருமை தானே. யாராவது ஒரு உயிர் போகுது, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிற்போமா? கண்டிப்பாக நிற்க மாட்டோம். எல்லாருக்குமே ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி தயக்கங்கள் தான் இருக்கும். அந்த தயக்கங்களும் இனி தேவையில்லை. கவர்மெண்ட் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் சொன்னல, அது என்ன சட்டம்? குட் சாமரிட்டன் லா. செகண்டு நம்மை காக்கும் 48. இது 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்கள் அம்மா அப்பாக்கோ இதை பற்றி சொல்லிக் கொடுங்க. சொல்ல முடியுமா? சரி. நீங்கள் ரோட்டில் போகும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கொள்கை நான் சொல்லட்டா? ஐ எம் ஓகே, யுவர் ஓகே. போகிற நீங்களும் ஓகே வரணும், நல்லா போய் சேரணும்ல. அதே மாதிரி எதிரில் வரவங்களும் கூட வரவங்களும் நல்லா போய் சேரணும்ல. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். யாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வண்டி எடுக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நான் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு யோசிச்சு போக மாட்டாங்க. ஆனால் நடக்கும். நம்ம தவறுகளால் தான்